ஊனமுற்றோர் தினத்தை கொண்டாடும் விதமாக தமிழக அரசு சார்பில் ஊனமுற்றோருக்கான மாநில விளையாட்டுப் போட்டிகள் சென்னையில் நடந்தன. இந்த போட்டிகளை ஊனமுற்றோருக்கான மாநில கமிஷனர் விஜய் ராஜ்குமார் துவக்கி வைத்தார். ஓட்டப்பந்தயம், பொட்டேட்டோ கேதரிங், வீல் சேர் ரன்னிங் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் தன்னம்பிக்கையோடு ஊனமுற்றவர்கள் கலந்து கொண்டனர். ஊனமுற்றோரை சமுதாயத்தில் முன்னேற்றவும் ஊக்கம் அளிக்கவும் இந்த போட்டிகள் நடத்தப்படுவதாக ஊனமுற்றோர் நாளன்று இந்த சிறப்பு குழந்தைகளை விளையாட்டுகளிலே பங்கு கொள்வதை ஊக்குவிக்கும் வண்ணமாக ஒவ்வொரு ஆண்டும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியை தமிழக அரசு நடத்துகிறது. இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து வரும் திங்கட்கிழமை 21ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்திலே அனைத்து நாடுகள் ஊனமுற்றோர் தின விழா அரசு சார்பில் கொண்டாடப்படும். அப்போது மாநில அளவில் பல்வேறு நிலைகளில் விருது பெற்றவர்களுக்கு மாநில அரசு விருது அன்று வழங்கப்படும். ஊனமுற்றோருக்கான மாநில கமிஷனர் தெரிவித்தார். ஊனமுற்றோருக்கு விளையாட்டுத் துறையில் முக்கியம் தருவது போன்று வேலை வாய்ப்பு, தேர்தல், நலவாரியம் ஆகியவற்றிலும் தர வேண்டும் என்று தமிழ்நாடு ஊனமுற்றோர் நலவாரிய உறுப்பினர் வேண்டுகோள் விடுத்தார். ஊனமுற்றோருக்கு பாதி பேர் கல்யாணமே ஆகிறதில்லை. என்னன்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க, ஊனமுற்றோர் எப்படி திருமணம் பண்ணிக்குதுன்னு. அவங்களை ஊக்குவிக்கும் வகையிலே ஊனமுற்றோரை திருமணம் செய்து கொள்ளும் சாதாரண நபர்களுக்கும் அவர்களது வாரிசு, அதாவது மகன் மகள் ஆகியோருக்கு ஒரு குறைந்தபட்ச இடஒதுக்கீடு முறையிலே எப்படி நம்ம மற்ற கம்யூனிட்டிகளாம் அரசால் வழங்கப்படுகிறதோ அதே போல் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1% இடஒதுக்கீடு முறையிலாவது அவருடைய மகள் வாரிசுதாரர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, வயது வரம்பில் சலுகைகள்லாம் வழங்கினா ஊனமுற்றோருடைய சமுதாய மேம்பாடு அடையும். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் 32 மாவட்டங்களைச் சேர்ந்த உடல் ஊனமுற்றோர் கலந்து கொண்டனர். பார்வையாளர்களாக மட்டுமின்றி விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று அசத்திய உடல் ஊனமுற்றோர்களை காணும்போது எதற்குமே ஊனம் தடையல்ல என்பதை சொல்லாமல் சொல்கிறது.